சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். அண்ணாமலை விஜயா கிட்டேயும் மனோஜ் கிட்டேயும் கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாரு. என்ன விஜயா, இப்படி ஒரு வேலை செஞ்சுருக்க, என்கிட்ட கேட்காம எங்ககிட்ட சொல்லாமல் எதுக்கு ரோகிணியை பார்க்க நீங்கள் வர சொல்லணும்? ரோகிணி கிட்ட எதுக்கு பேசணும்? இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் விஜயா நீ மட்டும் இல்லை, மனோஜும் தான். என்ன மனோஜ் இதெல்லாம்? இவங்க சொல்கிறது எல்லாமே உண்மைதானா அப்படின்னு கேட்கும்போது, அப்பா என்னை மன்னிச்சிருங்க, இப்படிலாம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைப்பா. அது மட்டும் இல்லாமல் ரோகிணி மட்டும் என்ன சாதாரண வேலையை செஞ்சுருக்கா? நம்ம எல்லாரையும் பொய் சொல்லி ஏமாத்தணுன்றதுக்காக பூஜை செய்ய அந்த அம்மாவை அனுப்புனது ரோகிணி தானேப்பா. இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு நான் மட்டும் இல்லை, அம்மாவும் ரொம்பவே கோபமாக இருந்தாங்க. எங்களுக்கு என்ன செய்யன்னு தெரியல, அதனால தான்ப்பா இப்படிலாம் நடந்துருச்சு, என்னை மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லும்போது, இனி உங்களை எப்படி மன்னிக்க முடியும்? இதில் நீங்கள் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கீங்கன்னு உங்களுக்கு புரியுதா இல்லையா? ரோகிணி ஏற்கனவே நம்ம குடும்பத்தை பொய் சொல்லி தலகுனிய வச்சுருக்கா. இதில் மறுபடியும் நீங்கள் செஞ்ச வேலையை என்னால் ஏற்றுக்கவும் முடியல, மன்னிக்கவும் முடியாது மனோஜ். நீயாவது யோசிச்சிருக்கலாம், இல்லை எங்ககிட்ட சொல்லியிருக்கலாம். எதுக்காக மனோஜ் நீயும் விஜயாவும் திட்டம் போட்டு இப்படி எங்களை தலகுனிய வைக்கணும்? எதுக்கு இப்படி தேவையில்லாத வேலையை செய்யணும்? இப்போ வீட்டுக்கு வந்த எல்லாரும் கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாங்க. விஜயா பதில் பேச முடியாமல் நிற்கிற. என்ன விஜயா இதெல்லாம்னு கேட்கும்போது, இல்லைங்க, வேணும்னே நான் இப்படிலாம் செய்யலை, நானும் என் வேலையை தான் பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் ரோகிணி இப்போ செஞ்சதை என்னால் மன்னிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லும்போது, போதுமா, நீங்கள் ரோகிணிக்கு நிறைய பிரச்சனை செஞ்சுருக்கீங்க, அதனால தான் நாங்கள் போலீஸை வர வச்சுருக்கோம். நீங்கள் உங்கள் பக்கம் உண்மை இருக்குது அப்படின்னு பேசினாலும் எங்களால் நம்ப முடியாது. ஏன்னா நீங்கள் ரோகிணிக்கு நிறைய பிரச்சனை செஞ்சுருக்கீங்க. ரோகிணி இப்போ என்ன செய்யன்னு தெரியாமல் தன்னுடைய குடும்பத்தை கவனிக்க முடியாமல் கஷ்டப்படுறாங்க. அப்படி இருக்கும்போது ரோகிணி தான் அந்த அம்மாவை உங்கள் வீட்டுக்கு அனுப்புனாங்கன்னு நம்பி அவங்க சொல்கிறத கேட்காம நீங்கள் அவங்களுக்கு நிறைய பிரச்சனை செஞ்சுருக்கீங்க. அதனால் ரோகிணி எங்ககிட்ட உதவி கேட்டிருக்காங்க. இதுக்கு மேலே உங்ககிட்ட பேச ஒன்றுமே இல்லை, நீங்கள் பேசுகிறத எங்களால் புரிஞ்சுக்கவும் முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன விஜயா, உன்னால் இப்போ பார் எங்களுக்கும் பதில் பேச முடியல. மனோஜ், நீயாவது பொறுப்பாக யோசித்து இந்த உண்மையை முன்னாடியே எங்ககிட்ட சொல்லியிருக்கலாம். நீயும் விஜயா பேச்சை கேட்டுட்டு விஜயாவுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு இப்படி வசமாக மாட்டிக்கிட்டல்ல அப்படின்னு அண்ணாமலை சொல்லும்போது, அங்கே வந்த போலீஸ் விஜயாவையும் மனோஜையும் கூப்பிட்டு போகிறாங்க. இங்கே அண்ணாமலை கண் கலங்கி நிற்கிறாரு. என்ன செய்யன்னு தெரியாமல் ரொம்பவே குழப்பத்தில் இருக்காரு அண்ணாமலை. உடனே முத்து சொல்கிறாங்க, என்னப்பா நம்ம வீட்டில் அப்படி பிரச்சனை செஞ்சுருக்காங்க ரோகிணினா, நம்மக்கிட்ட தானேப்பா அம்மா பேசியிருக்கணும், எதுக்குப்பா அம்மா தேவையில்லாமல் இப்படி ஒரு முடிவெடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, அதனால தானே மனோஜும் விஜயாவும் இப்படி வசமாக மாட்டிக்கிட்டாங்க முத்து, என்ன செய்கிறதுன்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் விஜயா இப்படி ஒரு வேலையை செஞ்சுருக்கா பாரு, நமக்கு தெரியக்கூடாதுன்னு இன்னும் நமக்கு தெரியாமல் விஜயாவும் மனோஜும் திட்டம் போட்டு இன்னும் என்னென்ன வேலை செஞ்சுருக்காங்க, என்னென்ன பிரச்சனை செஞ்சுருக்காங்கன்னு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு இங்கே அண்ணாமலை வீட்டில் நடக்கிற இந்த பிரச்சனையெல்லாம் பார்த்துட்டு தாங்கிக்கவே முடியாமல் ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாரு. இங்கே உடனே மீனாவும், மாமா நீங்கள் ஏற்கனவே ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்திருக்கீங்க, நீங்கள் ரொம்ப யோசிக்காதீங்க, இந்த பிரச்சனையை நாங்கள் பார்த்துக்குறோம் மாமா அப்படின்னு ஆறுதலாக பேசுகிறாங்க. இருந்தாலும் அண்ணாமலை ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாரு. நம்ம வீட்டில் இப்போ தான் மீனா வந்ததுக்கப்புறமா எல்லாரும் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே விஜயாவும் மனோஜும் இப்படி தேவையில்லாத வேலையை செஞ்சதால் இப்படி இங்கே வீட்டுக்கு வந்தவங்க விஜயா கிட்டேயும் மனோஜ்கிட்டையும் கேள்வி கேட்டதுக்கப்புறமா தான் இங்கே விஜயாவும் மனோஜும் திட்டம் போட்டு ரோகிணிக்கு பிரச்சனை செஞ்சுருக்காங்கன்ற உண்மையே எனக்கு தெரிய வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிக்கிற அண்ணாமலை தன்னுடைய ரூமில் உட்காந்து இப்படிலாம் யோசிக்கிறாரு. விஜயா இப்படி ஒரு வேலை செஞ்சிட்டாலே அப்படின்னு ரொம்பவே மனசு வேதனைப்படுறாரு அண்ணாமலை. அந்த சமயம் அண்ணாமலையை பார்க்கறதுக்காக அண்ணாமலையோட ஃப்ரெண்டு பரசு வராரு. என்னப்பா அண்ணாமலை, இப்படி ஒரு பிரச்சனை நடந்திருக்குன்னு முத்து தான்ப்பா சொன்னான், உடனே உன்னை பார்க்குறதுக்காக வந்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, என்ன பேசுகிறதுனே தெரியல அப்படின்னு சொல்கிறாரு அண்ணாமலை. இருந்தாலும் நீ ரொம்ப யோசிக்காதப்பா, முத்துவும் மீனாவும் இருக்காங்கல்ல, அவங்க கண்டிப்பாக இங்கே மனோஜையும் விஜயாவையும் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுவாங்க, நீ கவலைப்படாமல் இருப்பா அப்படின்னு சொல்லும்போது, எப்படி பரசு நிம்மதியாக இருக்க முடியும்? உனக்கே தெரியும் இப்படி ஒரு பிரச்சனை வரும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. மீனாவும் முத்துவும் என்னுடைய பிறந்தநாளை நல்லபடியாக கொண்டாடினாங்க. அதே மாதிரி முத்து உண்மையை கண்டுபிடிச்சி மீனாவால் எந்த பிரச்சனையும் வராதுன்னு எல்லாருக்கும் புரிய வச்சு மீனாவை இந்த வீட்டுக்கு வர வச்சிட்டான்னு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன். ஆனால் விஜயாவும் மனோஜும் எனக்கு தெரியாமல் ரோகிணிக்கிட்ட பேசணுன்னு வர வச்சு இவ்வளோ பிரச்சனை செய்வாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. வீட்டுக்கு வந்த போலீஸ் மனோஜையும் விஜயாவையும் கூப்பிட்டு போயிட்டாங்க. உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்னு சொல்லிட்டு அவங்களும் யோசிக்கிறாங்க.
ஆனா மனோஜாவது யோசிச்சு இப்படிலாம் செய்ய வேண்டான்னு விஜயா கிட்ட சொல்லியிருக்கலாம்ல. ஏன்னா மனோஜுக்கு டிவோர்ஸ் கிடைக்கணும்னா நாம தானே பொறுமையா இருக்கணும். அப்புறம் விஜயா இப்படி யோசிக்காம செய்யற வேலையால வீட்ல எல்லாரும் தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிக்க வேண்டிய நிலைமை வந்திருக்குன்னா, இதுக்கெல்லாம் காரணம் விஜயா தானே. அப்புறம் எப்படிப்பா நான் நிம்மதியா இருக்க முடியும்னு சொல்லி இங்க அண்ணாமலை யோசிக்கிறாரு. உடனே பரசு சொல்றாரு, இந்த வீடு விஜயாவோட வீடு. ஆனா பொறுப்பா இருக்கிறது முத்துவும் மீனாவும் தான். அதனால விஜயா வந்ததுக்கு அப்புறமா இனி இந்த வீட்டோட எல்லா பொறுப்பையும் முத்து தான் பார்த்துப்பாங்க, மீனா தான் பார்த்துப்பாங்கன்னு இங்க வீட்டு சாவியவும் நீ மீனா கிட்டேயே கொடுத்துருப்பா, அதுதான் நல்லது அப்படின்னு சொல்லும்போது, என்ன சொல்ற பரசுன்னு கேட்க, ஆமா இனி மீனா பேச்ச விஜயா கேட்கணும். விஜயா சொல்றத நீங்க எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறதுனால தான் என்ன வேணாலும் செய்யலான்னு விஜயா ஒரு முடிவெடுத்து இப்படி தேவையில்லாம பிரச்சனைலாம் வசமா மாட்டிக்கிறாங்க. அதனால நீ தான்ப்பா யோசிச்சு ஒரு நல்ல முடிவா எடுக்கணும். இனி மீனா முத்து பேச்ச தான் வீட்ல எல்லாரும் கேட்கணும்னு நீ சொன்னாதான் இங்க இந்த பிரச்சனையெல்லாம் இப்படி வராம இருக்கும். அது மட்டும் இல்லப்பா, இங்க மீனாவும் முத்துவும் குடும்பத்த பொறுப்பா பார்த்துப்பாங்க. இங்க விஜயா பேச்ச கேட்டுட்டு இருந்தா சரிப்பட்டு வராது. விஜயா எப்படியாவது மீனாவையும் முத்துவையும் இங்கேருந்து அனுப்பணுன்றதுக்காக திட்டம் போடுறாங்க. அதே மாதிரி மனோஜோட வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தேவையில்லாத பிரச்சனையை விஜயா செஞ்சுட்டு இருக்கிறதுனால இனி விஜயா மீனா பேச்சை கேட்டாதான் விஜயாவுக்கு கொஞ்சமாவது பொறுப்பு வரும்னு நான் நினைக்கிறேன். நீ என்னப்பா யோசிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இங்கே பரசு, நீ சொல்கிறதும் சரிதான். மீனா இந்த வீட்டுக்கு வந்தது விஜயாவுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. இப்படி ஒரு பிரச்சனை மட்டும் வராமல் இருந்திருந்தா, ரோகிணியால் தானே இந்த பிரச்சனை வந்திருக்கு. ரோகிணி பூஜை செய்ய அந்த அம்மாவை அனுப்புனது மட்டும் இல்லாமல் அவங்கள பொய் சொல்ல வைக்காமல் இருந்திருந்தா, மீனா இப்படி மீனா முத்துன்னு எல்லார் முன்னாடியும் நான் தலை குனிஞ்சி அவமானப்பட்டு நின்றுக்க வேண்டிய அவசியமே இல்லைன்னு விஜயா யோசிச்சு தான் இப்படி ரோகிணிக்கு தேவையில்லாமல் பிரச்சனை செஞ்சுருக்கான்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, மீனாவும் முத்துவும் சந்தோஷமாக அவங்க வாழ்க்கையை பார்த்துக்கிறாங்க. ஆனால் விஜயா இப்படி பொறுப்பே இல்லாமல் குடும்பத்தை சரியாக கவனிக்காம மனோஜோட வாழ்க்கைக்காக என்ன வேணாலும் செய்வேன்னு இப்படி யோசிக்கிறதுனால, அண்ணாமலை நீ இவ்வளோ மனசு வேதனைப்படுறல்ல, அதனால நீ தான்ப்பா இனி யோசிக்கணும். முத்து மீனா இந்த வீட்டில் தான் இருக்கணும். மறுபடியும் விஜயாவால் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னா நீ தான் பேசி இங்கே விஜயாவையும் மனோஜையும் உங்கள் வீட்டுக்கு வர வைக்கணும். அது மட்டும் இல்லாமல் அப்படியே விஜயா திரும்பி வீட்டுக்கு வந்தாலும் மீனா பேச்சை தான் விஜயா கேட்கணும். அப்படி இல்லைன்னா பேசாமல் மீனா முத்து எல்லாரையும் கூப்பிட்டுட்டு நீயும் தனியாக வீடு பார்த்து கிளம்பிருங்கப்பா. இனி விஜயாவால் எந்த பிரச்சனை வந்தாலும் நீங்கள் சமாளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதன் மூலமாக உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுல்ல அப்படின்னு பரசு சொல்லும்போது, சரி பரசு, நானும் நடந்த பிரச்சனையெல்லாம் யோசித்து பார்த்தேன். நீ சொல்கிறது தான் சரின்னு தோணுது. இந்த வீட்டில் இருந்து நாங்கள் கஷ்டப்படுறத விட இங்கே மனோஜோட வாழ்க்கை தான் முக்கியம்னு எங்ககிட்ட கேட்காம விஜயா இப்படி முடிவெடுக்கிறதுனால இனி இந்த வீட்டில் இருந்து எந்த பிரயோஜனமும் இல்லை. மீனா முத்து இங்கே தான் இருப்பாங்க. விஜயா மீனா பேச்சை தான் கேட்கணும். இங்கே வீட்டோட எல்லா பொறுப்பையும் மீனா தான் பார்த்துப்பா. அப்படி விஜயாவால் இதெல்லாம் ஏற்றுக்க முடியாதுன்னு விஜயா சொன்னா, எதிர்த்து பேசினா கண்டிப்பாக முத்து மீனா இங்கே இருக்க வேண்டாம், நானும் அவங்க கூடவே இங்கேருந்து கிளம்பிடுறேன்னு ஏன் முடிவை நான் தெளிவாக சொல்லிடுறேன் பரசு அப்படின்னு சொல்கிறாரு அண்ணாமலை. சரி அண்ணாமலை, நீ தான் யோசிச்சு இப்படி மீனா முத்துவுக்காக தெளிவாக ஒரு முடிவெடுக்கணும். இல்லை விஜயா என்றைக்கும் திருந்தவே மாட்டாங்க. இங்கே யார் பேச்சையும் விஜயாவும் மனோஜும் கேட்கவே மாட்டாங்க. அவங்க பேச்சை தான் நீங்கள் கேட்கணும்னு நினைப்பாங்க. அதனால் நீயே பேசி விஜயாவையும் மனோஜையும் உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருப்பா அப்படின்னு சொல்கிறாரு பரசு. நான் பார்த்துக்கிறேன் பரசு, நல்ல வேலை நீ பேசினதுக்கப்புறமா தான் என்ன யோசிக்கணும் என்ன முடிவெடுக்கணும்னு எனக்கே தெரிய வந்திருக்கு. பரவாயில்ல பரசு, நீ வந்ததுலேயும் எனக்கு இப்படி ஒரு யோசனை கிடச்சிருக்கு. நல்ல வேலைப்பா, நீ பேசினதுக்கப்புறமா தான் நானே தெளிவாக உண்மையை புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, கவலைப்படாமல் இருப்பா அண்ணாமலை, அதான் நாங்கள் எல்லாரும் உனக்கு சப்போர்ட் பண்ண இருக்கோம்ல. முத்துவும் மீனாவும் ரொம்பவே நல்லவங்க, இந்த குடும்பத்தை நல்லா பார்த்துக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் விஜயா மீனா முத்துவை புரிஞ்சிக்காததுனால தான் மீனா அந்த வீட்டுக்கு திரும்பி வந்த கோவத்தில் இப்படி ரோகிணி கிட்ட பிரச்சனை செஞ்சுருக்காங்க. எப்பயுமே மீனா முத்துவை நீ விட்டு கொடுக்கவே கூடாது அண்ணாமலை. நீ தான் பொறுப்பாக யோசிச்சு தெளிவாக ஒரு முடிவெடுக்கணும், புரியுதுல்ல அப்படின்னு பரசு பேசிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. அண்ணாமலை யோசிக்கிறாரு, இத்தனை நாள் என்ன செய்யன்னு தெரியாமல் யோசித்தேன். இங்கே என் ஃப்ரெண்டு பரசு சொல்கிறது சரிதானே, இங்கே விஜயா பேச்சை தான் எல்லாரும் கேட்கணும்னு இந்த வீட்டில் எல்லாரும் விஜயா பேச்சு தான் இத்தனை நாள் கேட்டுட்டு இருந்தோம். ஆனால் விஜயா எங்கள் பேச்சை கேட்கக்கூடாதுன்னு எங்களுக்கு தெரியாமல் தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்கா. இப்போ வீட்டில் இருக்க எல்லாரும் விஜயாவாலையும் மனோஜாலையும் பதில் பேச முடியாமல் அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நின்றுருக்கோம். இதுக்கெல்லாம் காரணம் விஜயா தானே. இனி விஜயா பேச்சை எதுக்கு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன முடிவெடுக்கிறனோ
அத விஜயா கண்டிப்பா கேட்கணும். அப்படி இந்த முடிவ ஏத்துக்கவே முடியாது அப்படின்னு எதிர்த்து பேசினா, அப்புறம் நானும் விஜயா கிட்ட தெளிவா பேசி தான் ஆகணும். விஜயா மட்டும் என் பேச்ச கேட்கலன்னா, அப்புறம் நானும் இந்த வீட்ல இருக்கவே மாட்டேன் அப்படின்னு என்னுடைய முடிவ ரொம்ப தெளிவா விஜயா கிட்ட சொல்லிரணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வந்து யோசிக்கிறாரு. மீனா எப்பயும் போல தன்னுடைய அம்மாவ பார்க்கறதுக்காக சந்திரா வீட்டுக்கு கிளம்பி போறாங்க. அங்க சந்திரா அ மீனா கிட்ட கேட்குறாங்க, "என்ன மீனா? என்ன பிரச்சனை? ஃபோன் பண்ணேன். நீ சரியா பேசவே இல்ல. அது மட்டும் இல்லாம வந்து மனோஜையும், உன்னுடைய மாமியார் விஜயாவையும் வந்து போலீஸ் வந்து கூப்பிட்டு போயிட்டாங்களாமே" அப்படின்னு சொல்லும்போது, "ஆமாம்மா. அவங்க என்ன சாதாரண வேலையா செஞ்சிருக்காங்க? தேவையில்லாம ரோகிணிக்கு நெறைய பிரச்சனை செஞ்சிருக்காங்க. ரோகிணிய பத்தி தான் உங்களுக்கு ரொம்ப தெளிவா தெரியும்லம்மா. அப்படி இருக்கும்போது ரோகிணி ஏற்கனவே எங்க வீட்டுக்கு மறுபடியும் மருமகளா வரணும் அப்படின்னு என்கிட்டயும், ஸ்ருதிகிட்டயும் எவ்வளவோ பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம எங்ககிட்ட உதவி கேட்டிருக்காங்க. நாங்க தான் ரோகிணி கிட்ட பேசாம வந்து எந்த பிரச்சனை வந்தாலும் நாங்களே பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருந்தோம். ஆனா விஜயாத்த ரோகிணியால தான் பூஜை செய்ய வந்த அந்த அம்மா பொய் சொல்லியிருக்காங்க. ரோகிணி தான் அவங்கள அனுப்பியிருக்காங்க. ரோகிணி தான் இப்படி எல்லாரையும் ஏமாத்திட்டாங்க அப்படின்னு கோவத்துல ரோகிணிய மனோஜோட கடைக்கு வர வச்சு இப்படி பிரச்சனை செஞ்சுட்டாங்க. அதனால ரோகிணி விஜய் அத்தைக்கு பிரச்சனை செய்யணுன்றதுக்காகவே எல்லார்கிட்டயும் உதவி கேட்குறேன்னு இப்படி மனோஜையும் விஜய் அத்தையவும் வசமா மாட்டி விட்டுட்டாங்க. ஏற்கனவே மனோஜ் விஜயாத்த பேச்சு தான் கேட்டுட்டு இருக்காரு. விஜயாத்த என்ன செஞ்சாலும் அதெல்லாம் சரிதான் அப்படின்னு மனோஜ் நம்புவாரு. மனோஜும் யோசிக்காம விஜயாத்தைக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணதால, இப்ப மனோஜும் விஜயாத்தையும் வசமா மாட்டிக்கிட்டாங்க. "அண்ணாமலை மாமா என்ன முடிவெடுக்க போறாருன்னு தெரியலம்மா" அப்படின்னு சொல்லும்போது, "அப்படியா மீனா? சரி நீ தான் பொறுமையா இருந்து அந்த குடும்பத்த பார்த்துக்கணும்" அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் இங்க வந்து விஜயா வந்து உன்னை புரிஞ்சுக்காம எவ்வளவோ பிரச்சனை செஞ்சாங்க. ஏன் உன்னால தான் வீட்ல எல்லாருக்கும் பிரச்சனை வரும்னு அங்கேருந்து அனுப்புனது சம்மந்தி அம்மா தானே. ஆனால் அவங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்குன்னு நினைக்கும்போது ஒரு பக்கம் இனியாவது அவங்க திருந்தி வரட்டும் அப்படின்னு யோசிக்கிறேன். இனியாவது அவங்க உனக்கு பிரச்சனை செய்யாமல் இருப்பாங்கல்ல அப்படின்னு சந்தோஷமாகவும் இருக்குது. இன்னொரு பக்கம் அவங்க பிரச்சனை செஞ்சதால தானே இப்படி ஒரு நிலைமை வந்திருக்குன்னு அவங்கள நினச்சி ரொம்பவே மனசு வேதனையாகவும் இருக்குது. என்ன செய்கிறதுன்னு சொல்லும்போது, அம்மா விஜய் திரும்பி வந்தாலும் ரோகிணி மேலே ரொம்ப கோவமா இருப்பாங்க. ஏன்னா, அவங்களால தானம்மா இப்படிலாம் நடந்திருக்கு. அதனால மறுபடியும் வந்து என்கிட்ட சந்தோஷமா பேசுவாங்க. என்ன புரிஞ்சுப்பாங்க. விஜய் திரும்பி வரும்போது வந்து மனசு மாறிருவாங்க. திருந்தி வருவாங்கன்னு என்னால நம்பவே முடியாது. ஏன்னா, விஜய் திரும்பி வந்தாலும் ரொம்ப கோவமா இருப்பாங்க. அண்ணாமலை மாமா விஜயாவுக்கும், மனோஜுக்கும் நான் உதவி செய்ய போறதே இல்ல. அவங்க செஞ்ச பிரச்சனையால இப்ப நல்லா அனுபவிக்கிறாங்க அப்படின்னு மனோஜ் மேலயும், விஜயாத்த மேலயும் ரொம்ப கோவமா இருக்கிறதுனால, என்ன செய்ய போறாருன்னு வேற தெரியல அப்படின்னு சொல்லும்போது, அண்ணாமலை அண்ணன் யோசிச்சு குடும்பத்துக்காக நல்லது மட்டும் தான் செய்வாரு. அதனால நீ கவலைப்படாம இரு. அதெல்லாம் சம்மந்தியம்மா, மனோஜ்ன்னு 2 பேரும் சீக்கிரமா வீட்டுக்கு வந்துருவாங்க. நீ வந்து உன்னுடைய பிஸ்னஸை வேற கவனிக்கணும். வீட்டை வேற பொறுப்பா பார்த்துக்கணும். நீ முதல்ல நல்லா சாப்பிடணும். புரியுதா? அப்படின்னு சொல்றாங்க. அம்மா நெறைய வேலை இருந்ததால இன்னைக்கு கூட நான் சாப்பிடவே இல்லம்மா அப்படின்னு சொல்றாங்க மீனா. உடனே சந்திரா சொல்றாங்க, "இவ்ளோ பொறுப்பா எல்லா வேலையவும் ரொம்ப நல்லா பார்த்துக்கிற. ஆனா நீ உன்ன கவனிக்க மாட்டிக்கிறல்ல" அப்படின்னு உடனே சந்திரா வந்து மீனாவுக்கு சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு வந்து குடுக்குறாங்க. உடனே மீனா சொல்றாங்க, பரவாயில்லம்மா. உங்கள பார்க்க வந்ததுக்கப்புறமா தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. ஏன்னா, வீட்ல இருக்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு, அ நம்ம வீட்ல இருக்கும்போது தாம்மா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க முடியுது. கடையிலயும் நெறைய வேலையெல்லாம் இருக்குல்ல. அதனால தான் உங்கள பார்க்கறதுக்காகவே வந்தேன்" அப்படின்னு சந்திரா வந்து மீனாவுக்கு சாப்பாடெல்லாம் குடுக்குறாங்க. ஆறுதலா பேசுறாங்க. இதெல்லாம் பார்த்து மீனா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சிந்தாமணி ரோகிணி கிட்ட பேசிட்டு இருக்கும்போது, "என்ன ரோகிணி, நீ நெனச்ச மாதிரியே இங்க மனோஜுக்கும், விஜயாவுக்கும் சரியான பதில் குடுத்துட்ட போல" அப்படின்னு சொல்லும்போது, "சிந்தாமணி ஆன்ட்டி, நானும் எவ்வளோ தான் பொறுமையா இருக்க முடியும் சொல்லுங்க" அப்படின்னு ரோகிணி பேச ஆரம்பிக்கிறாங்க. "என்ன ரோகிணி?" அப்படின்னு கேட்கும்போது, "மனோஜ் எனக்கு ஃபோன் பண்ணப்ப நானும் மனோஜ நம்புனேன். மனோஜ் மனசு மாறிட்டாரு. என்கிட்ட பேசணுன்றதுக்காக தான் கடைக்கு வர சொல்லியிருக்காருன்னு. நானும் உடனே கடைக்கு கிளம்பி போனேன். அங்க போனதுக்கு அப்புறமா தான் தெரிய வந்தது. மனோஜும் விஜயாவும் திட்டம் போட்டு தான் என்ன அங்க வர வச்சிருக்காங்க. அப்புறம் எப்படி என்னால பொறுமையா இருக்க முடியும்? எவ்வளவோ அவங்க கிட்ட நானும் உண்மைய சொன்னேன். என்னால எந்த பிரச்சனையும் வரலன்னு. அவங்க நம்பவே இல்ல. நான் தான் பொய் சொல்லி அவங்க குடும்பத்துல உள்ள எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்கேன்னு, விஜயா வந்து அம் வேணும்னே திட்டம் போட்டு இப்படி எனக்கு பிரச்சனை செஞ்சா, நானும் பொறுமையா இருப்பேன்னு நெனச்சாங்கல்ல. அதனால தான் நானும் என்ன செய்யணுமோ அந்த வேலைய தெளிவா செஞ்சுட்டேன். இப்ப அவங்க நிலைமைய பார்த்தீங்களா? வெளியில வர முடியாம 2 பேரும் விஜயாவும்
மனோஜும் வந்து வீட்டுக்கும் வர முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இப்படி ஒரு நிலைமை மனோஜுக்கு தேவையா? இப்படி விஜயா பேச்சை கேட்டு இந்த மாதிரி செய்யணுமா என்ன? எவ்வளவோ சொன்னேன். விஜயா பேச்சை கேட்காதீங்க மனோஜ். நம்ம வாழ்க்கை நமக்கு முக்கியம். நீங்கள் வந்து என்னை நம்பி எங்கள் வீட்டுக்கே வந்துருங்க. நம்ம வாழ்க்கையை சந்தோஷமாக பார்த்துக்கலான்னு மனோஜ்கிட்ட எவ்வளவோ சொன்னேன். என் பேச்சை கேட்கல. அதான் நல்லா அனுபவிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி. உடனே சிந்தாமணி சொல்கிறாங்க, என்ன இருந்தாலும் மனோஜாவது உனக்கு சப்போர்ட் பண்ணணும். மனோஜும் உன்னை புரிஞ்சுக்காம இப்படி தேவையில்லாத வேலையை செஞ்சுட்டார்ல அப்படின்னு சொல்லும்போது, இல்லை சிந்தாமணி ஆண்டி, மனோஜுக்கு என்னை பற்றி ரொம்ப நல்லா தெரியும். மனோஜ் இப்படிலாம் செய்யவே மாட்டார். விஜயா பேச்சை கேட்டதுனால தான் மனோஜ் தேவையில்லாமல் இப்படி பிரச்சனையில் மாட்டிக்கிட்டாரு. இனி என்னால் பிரச்சனை வரும்னு மனோஜுக்கு தெரியும்ல. சீக்கிரமாகவே அவங்க வந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா நான் மனோஜ்கிட்ட பேசுவேன். கண்டிப்பாக மனோஜ் என்ன புரிஞ்சுப்பாருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இனி விஜயா பேச்சை மனோஜ் கேட்கவே மாட்டார் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க ரோகிணி. பரவாயில்ல ரோகிணி, நீ இப்படிலாம் பிரச்சனை செஞ்சதால விஜயா இனியாவது பொறுமையாக அமைதியாக உனக்கு பிரச்சனை செய்யாமல் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லும்போது, இருந்தாலும் நான் அமைதியாக இருக்க மாட்டேன். விஜயா வேணும்னே திட்டம் போட்டு என்னை தலகுனிய வச்சுட்டாங்க. நான் எவ்வளவோ அவங்கக்கிட்ட பேசி புரிய வைக்க முயற்சி செஞ்சேன். என் பேச்சை விஜயா கேட்கவே இல்லைல்ல. அவங்களுக்கு சரியான பதில் வந்து நான் கொடுப்பேன். அது மட்டும் இல்லாமல் விஜயா வந்து அவங்க வீட்டுக்கு நான் மருமகளாக வரவே கூடாதுன்னு சொல்கிறாங்கல்ல. கண்டிப்பாக அந்த வீட்டுக்கு சீக்கிரமாக நான் மருமகளாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி பேசுகிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்ருக்க சிந்தாமணிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரோகிணியை பற்றி நான் இப்படி யோசிக்கவே இல்லை. மனோஜுக்கும் இங்கே வந்து விஜயாவுக்கும் ரோகிணி சரியான பதில் கொடுத்துருக்காங்க. என்ன செய்ய, விஜயா இப்போ எனக்கு ஃபோன் பண்ணவும் முடியாது, என்கிட்ட உதவி கேட்கவும் முடியாது. சீக்கிரமாகவே விஜயாவோட வீடு எனக்கு கிடைக்கணும். அதுக்கப்புறமா என்னை பற்றி ரோகிணியும் புரிஞ்சுப்பாங்க, இங்கே விஜயாவும் புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க சிந்தாமணி. விஜயா இங்கே மனோஜ் கிட்ட சொல்கிறாங்க, மனோஜ், நம்ம தேவையில்லாத வேலையை செஞ்சிட்டோம் பார்த்தியா, கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கணும். பாரு, அந்த ரோகிணி நம்ம குடும்பத்தையே ஏமாத்தியிருக்கா. வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டையும் பொய் சொல்லியிருக்கா. ரோகிணி தான் அந்த அம்மாவை அனுப்பியிருக்காங்கன்னு நம்மளும் எவ்வளவோ சொல்கிறோம். நம்ம பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க, நம்மளை நம்ப மாட்டேங்கிறாங்க. ரோகிணி பேசுகிறது எல்லாமே உண்மைன்னு நம்பி இப்படி வீட்டுக்கு கூட போக முடியாத ஒரு நிலைமையில இருக்கோமே மனோஜ். யாருமே உதவி செய்ய வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு விஜயா சொல்லும்போது, அம்மா, அந்த முத்துவும் மீனாவும் ரொம்ப நிம்மதியாக இருப்பாங்கம்மா. ஏன்னா நமக்கு இப்படி ஒரு பிரச்சனை வரும்னு அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. இனி மீனாவை கேள்வி கேட்க நீங்களும் அந்த வீட்டில் இல்லைல்ல. அதனால் அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும். ஆனால் நம்ம வாழ்க்கையை பற்றி யோசிச்சு பாருங்கம்மா. நமக்கு இப்படி ஒரு நிலைமை வந்ததுக்கு காரணம் அந்த ரோகிணி. நம்ம பேசாமல் அமைதியாக இருந்திருக்கணும். யார்கிட்டையும் சொல்லாமல் ரோகிணிக்கு பிரச்சனை செய்யணும்னு திட்டம் போட்டோம்ல. அதனால தாம்மா நமக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்துருச்சு. நம்ம அமைதியாக இருந்திருந்தா இப்படிலாம் நடந்திருக்குமா அப்படின்னு சொல்லும்போது, என்ன மனோஜ் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம்மா, என்ன செய்யனே தெரியலம்மா அப்படின்னு சொல்கிறாரு மனோஜ். எல்லா பிரச்சனையும் சரியாயிரும்னு நானும் யோசித்தேன். உங்கள் அப்பா கூட வரலையே, நம்மளை பார்த்து பேசி இங்கேருந்து கூப்பிட்டு போவாருன்னு நினச்சேன். நம்மளுக்காக உங்கள் அப்பா உதவி செய்வாருன்னு நினச்சேன். ஆனால் வரவே இல்லையே யாரும். இங்கே முத்துவும் மீனாவும் அப்போ இந்த விஷயத்தில் நமக்கு உதவி செய்யவே மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது, மனோஜ் வந்து விஜயா கிட்ட சொல்கிறாரு, அம்மா, எப்படிம்மா அப்பா வருவார்? நமக்கு உதவி செய்ய யாரும் வரமாட்டாங்க. நம்ம என்ன சாதாரண வேலையாக செஞ்சுருக்கோம்? வீட்டில் யார்கிட்டேயும் சொல்லாமல் ரோகிணிக்கு பிரச்சனை செஞ்சுருக்கோம். ரோகிணியும் நம்ம மேலே உள்ள கோவத்தில் நமக்கு சரியான பதில் கொடுக்கறதுக்காக இப்படி ரோகிணி வந்து செய்வான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைம்மா. இருந்தாலும் நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாம். இப்படி பிரச்சனை செஞ்சால் எப்படி டிவோர்ஸ் கிடைக்கும் அப்படின்னு முத்துவும் மீனாவும் நம்மக்கிட்ட கேள்வி கேட்டாங்கல்ல. நான் தாம்மா இதெல்லாம் யோசிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது, மனோஜ், பொறுமையாக இருப்போம். கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருந்து யாராவது வந்து நமக்காக சப்போர்ட் பண்ண வருவாங்க. நமக்காக பேசி கண்டிப்பாக வீட்டுக்கு கூப்பிட்டு போவாங்க அப்படின்னு மனோஜும் விஜயாவும் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த சமயம் அண்ணாமலை தன்னுடைய ஃப்ரெண்டு பரசையும் அங்கே வர வச்சுட்டு அங்கே வந்து போலீஸ்கிட்ட வந்து பேசுகிறாங்க. சார், நான் விஜயாவோட வீட்டுக்காரர் தான் சார் அப்படின்னு சொல்லி பேசும்போது, சரி எதுக்காக வந்திருக்கீங்கன்னு கேட்க, சார், விஜயாவையும் மனோஜையும் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறதுக்காக தான் சார் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சார் புரியாமல் பேசிகிட்டு இருக்கீங்க? அவங்க எதுக்காக இப்படி ரோகிணிக்கு பிரச்சனை செய்யணும்? என்ன இருந்தாலும் ரோகிணி உங்கள் வீட்டு மருமக. சொல்லப்போனால் இங்கே மனோஜ் வந்து இன்னும் ரோகிணிக்கு வந்து டிவோர்ஸ் கொடுக்கலையே. அப்படி இருக்கும்போது நீங்களாக தேவையில்லாமல் பிரச்சனை செஞ்சுருக்கீங்கன்னா எப்படி வந்து விஜயாவை வீட்டுக்கு அனுப்ப முடியும்? இதில் விஜயா வந்து ரோகிணி மேலே உள்ள கோவத்தில் அவங்க இப்படி ஒரு வேலையை செஞ்சுருக்கவே கூடாதுன்னு நாங்கள் சொன்னாலும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, சார், ரோகிணி எங்கள் வீட்டு மருமக தான் சார். ஆனால் எங்கள் வீட்டில் இருக்கும்போதே அவங்க நிறைய பொய் சொல்லி ஏமாத்திருக்காங்க. மறுபடியும் நாங்கள் எங்கள் வேலையை தான் சார் பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் ரோகிணி தான் அந்த அம்மாவை அனுப்பி தேவையில்லாமல் மறுபடியும் வந்து பொய் சொல்ல வச்சுருக்காங்க
அவங்க வந்து பொய் சொன்னதால தான் சார் நாங்களும் வந்து அவங்க சொன்னது எல்லாமே உண்மைன்னு நம்பி இப்போ ஏமாந்து போய் நிற்கிறோம் சார். அந்த கோவத்துல தான் விஜயா இப்படிலாம் வந்து பிரச்சனை செஞ்சுட்டா. இனி விஜயா இப்படி செய்யாமல் நான் பார்த்துக்கிறேன் சார். விஜயாவுக்காக நான் வேணும்னா மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு இங்கே அழுதுகிட்டே மன்னிப்பு கேட்குறாரு அண்ணாமலை. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க விஜயாவால் தாங்கிக்க முடியல. என் வீட்டுக்காரர் அண்ணாமலை வந்து எனக்காக இப்படி மன்னிப்பு கேட்குறாரு. அது மட்டும் இல்லாமல் எனக்காக சப்போர்ட் பண்ணி பேசுகிறாரு. நான் தான் வீட்டில் யார்கிட்டயும் சொல்லாமல் இப்படியெல்லாம் பிரச்சனை செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் விஜயா வேற அழ ஆரம்பிக்கிறாங்க. அம்மா நம்ம வீட்டுக்கு போயிடலாமா? அதான் அப்பா பேச ஆரம்பிச்சிட்டாங்களே. கண்டிப்பாக நம்மளை வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறதுக்காக தான் அப்பா வந்திருக்காங்கன்னு சொல்கிறாரு மனோஜ். இருந்தாலும் உங்கள் அப்பா ரொம்ப பாவம் பாத்தியா, நமக்காக மன்னிப்பு கேட்குறாரு அப்படின்னு சொல்கிறாங்க மனோஜ். இருக்கட்டுமா, என்ன இருந்தாலும் வீட்டுக்கு போனதுக்கப்புறமா பிரச்சனையெல்லாம் சரியாயிரும். யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. இனி நிம்மதியாக நம்ம வேலையை பார்க்கலாம். அப்பா கூட வந்து நமக்காக சப்போர்ட் பண்ணி பேசலையேன்னு நினச்சேன். நல்ல வேளை அப்பா வந்துட்டாரு. இப்போ தான் நிம்மதியாக இருக்குமா அப்படின்னு சொல்லும்போது, ஏன் மனோஜ், உங்கள் அப்பா நமக்காக மன்னிப்பு கேட்குறதெல்லாம் பார்த்துட்டு நீ வந்து ரொம்ப யோசிக்கலையா? நம்ம வீட்டுக்கு போகணும்னு மட்டும்தான் நினைக்கிறியான்னு சொல்லும்போது, அம்மா நமக்காக தானம்மா அப்பா மன்னிப்பு கேட்குறாரு. இதெல்லாம் ஏம்மா பெருசாக யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து பேசுகிறாரு. இங்கே வந்து அண்ணாமலை மன்னிப்பு கேட்டது மட்டும் இல்லாமல் ரோகிணிகிட்டேயும் நாங்கள் மன்னிப்பு கேட்குறோம் அப்படின்னு சொன்ன உடனே அங்கே ரோகிணியை வர வைக்கிறாங்க. ரோகிணி சொல்கிறாங்க, என் மாமனார் ரொம்ப நல்லவர். அவருக்காக மட்டும்தான் வந்து விஜயா வீட்டுக்கு போகலான்னு நானும் வந்து இந்த பிரச்சனையை பெருசாக்க வேண்டான்னு முடிவெடுத்திருக்கேன் அப்படின்னு இங்கே வந்து ரோகிணி அண்ணாமலைக்காக இப்படிலாம் பேசின உடனே விஜயாவும் மனோஜும் வீட்டுக்கு கிளம்பி வராங்க. இங்கே அண்ணாமலை வந்து ரொம்ப மனசு வேதனைப்படுறாரு. வீட்டுக்கு வந்த உடனே இங்கே வந்து எல்லாரும் விஜயா கிட்ட கேள்வி கேட்குறாங்க. எதுக்கு இப்படி பிரச்சனை செய்யணும்? எதுக்காக இப்போ வந்து அப்பா உங்களுக்காக இப்படி வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு முத்து கேள்வி கேட்கும்போது, என்னை மன்னிச்சிடுங்க, என்னால் இப்படி ஒரு பிரச்சனை வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு விஜயா வந்து அழுதுகிட்டே அண்ணாமலை கிட்ட வந்து பேசுகிறாங்க. உண்மையாகவே நீங்கள் வந்து எங்கள் மேலே உள்ள அக்கறையில் தான் எங்களுக்காக பேசுனீங்க. எப்படியோ அந்த ரோகிணி வந்து இந்த பிரச்சனையை பெருசாக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னதால் எங்களை வந்து வீட்டுக்கும் அனுப்பிட்டாங்க. ஆனாலும் நீங்கள் எங்களால் ரொம்பவே வந்து தலை குனிஞ்சு அவமானப்பட்டுட்டீங்க. இந்த பிரச்சனைக்கெலாம் காரணம் நான் தாங்க, என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. போதும் விஜயா, இன்னும் என்னெல்லாம் வந்து நீ செய்யணும்னு நினச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கும்போது, இல்லைங்க நான் என்னங்க செஞ்சேன் அப்படின்னே சொல்கிறாங்க. ஏன் நீ செஞ்சதெல்லாம் உனக்கு தெரியவே தெரியாதா அப்படின்னு சொல்லும்போது, எதுக்கு வந்து ரோகிணிக்கு தேவையில்லாமல் பிரச்சனை செய்யணும் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கும்போது, இனி அப்படிலாம் செய்ய மாட்டேங்க. இது வரைக்கும் உங்கள் பேச்சை கேட்காம இருந்திருக்கிறேன்னா என்ன, ஏதோ வந்து ரோகிணியால் தான் இவ்வளோ பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு நினச்சிட்டு மீனாவும் இந்த வீட்டுக்கு திரும்பி வந்ததை என்னால் ஏற்றுக்க முடியல. இத்தனை நாள் வந்து மீனா வீட்டிலேருந்து யாருமே நம்ம வீட்டுக்கு வந்ததே இல்லைங்க. ஆனால் இப்போ மீனாவை பார்க்குறதுக்காக எல்லாரும் வந்திருக்காங்க. நீங்களும் மீனாவை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க. அந்த கோவத்தில் தாங்க இப்படிலாம் செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது, அப்போ மீனா இந்த வீட்டுக்கு வந்தது உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைங்க, மீனா அவங்க அம்மா வீட்லேயே இருந்திருக்கலாம். ஏன்னா என் பையன் மனோஜ் தனியாக இருந்து கஷ்டப்படுறான்ல. ஆனால் முத்துவோட வாழ்க்கை மட்டும் சந்தோஷமாக இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. முத்துவோட வாழ்க்கையை பற்றி நீங்கள் யோசிக்கிறீங்க, மனோஜை பற்றி யோசிக்க மாட்டேங்கிறீங்க. அதனால தான் மீனா அந்த வீட்டுக்கு வர வேண்டான்னு யோசித்தேன். ஏன் இங்கே ஸ்ருதி பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு. ஆனால் ஸ்ருதி கூட நம்ம வீட்டுக்கு வந்து மருமகளாக வர முடியாதுன்னு கோவமாக தானங்க இருக்காங்கன்னு சொல்லும்போது, அப்போ ஸ்ருதி இந்த வீட்டுக்கு மருமகளாக வரலாம். ஏன்னா அவங்க பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு. ஆனால் மீனாவை மருமகளாக ஏற்றுக்க மாட்டேன் அப்படி தானே? ஏன்னா மீனா இந்த வீட்டில் பொறுப்பான மருமகளாக நீ சொல்கிற எல்லா வேலையவும் செய்கிறதுனால மீனாவை பற்றி புரிஞ்சுக்காமல் இருக்கல்ல அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க அண்ணாமலை. அதெல்லாம் இல்லைங்க, இப்போவும் மீனாவை பற்றி தேவையில்லாமல் ரொம்ப பெருமையாக பேசாதீங்க, பாராட்டி பேசாதீங்க. எனக்கு இதெல்லாம் பிடிக்கவே இல்லை. இந்த ரோகிணியால் தானே இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு சொல்லி இங்கே விஜயா பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாப்பா, இனி சீக்கிரமாகவே எனக்கு டிவோர்ஸ் கிடைக்கணும். அதுக்கப்புறமா ரோகிணியால் இந்த வீட்டுக்கு மருமகளாக வர முடியாதுல்லப்பா அப்படின்னு சொல்லும்போது, போதும் மனோஜ், இனி நான் சொல்கிறத நீங்கள் கேட்டால் மட்டும்தான் நானும் இந்த வீட்டில் இருப்பேன் அப்படின்னு அண்ணாமலை பேசுகிறாரு. என்னங்க என்ன பேச வரீங்க, எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. என்ன விஜயா, இத்தனை நாள் நீ சொன்னதை நாங்கள் கேட்டுட்ருந்தோம். இனி மீனா பேச்சு தான் நம்ம எல்லாரும் கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாரு அண்ணாமலை. என்ன பேசுகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் விஜயா, உனக்காக பேசி அங்கே எல்லார்கிட்டேயும் மன்னிப்பு கேட்டு உன்னை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தது நான் தானே. அப்போ நீ என் பேச்சு தானே கேட்கணும் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாங்க, எனக்காக நீங்கள் ரொம்ப மனசு வேதனைப்பட்டிருக்கீங்க. நான் வந்து இப்படி செஞ்சுருக்கவே கூடாதுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்காக தானே உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டேன். ஆனால் நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியவே இல்லையே. நீங்கள் எப்பயுமே இந்த வீட்டில் இருக்கணுங்க. ஏன்னா இந்த வீடு என்னுடைய வீடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா.
உடனே முத்து சொல்கிறாங்க, அம்மா எப்போ பார்த்தாலும் இந்த வீடு என்னுடைய வீடு தானே ஏம்மா சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, உங்கள் வீடு தாம்மா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் என் வீடு தான், ஆனால் என் பேச்சை யார் கேட்குறீங்க, மீனாவும் முத்துவும் மட்டும்தான் இந்த வீட்டில் நிம்மதியாக இருக்கணும், ஆனால் எங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தால் முத்து நீ எங்களுக்காக சப்போர்ட் பண்ண வரவே இல்லைல்ல அப்படின்னு சொல்லும்போது, எப்படிம்மா சப்போர்ட் பண்ண முடியும், நீங்கள் எங்ககிட்ட கேட்டால் இங்கே ரோகிணி கிட்ட பேச போனீங்க, இல்லை ரோகிணியை வர சொன்னீங்க, இல்லையே எங்கள் பேச்சு தான் நீங்கள் கேட்கவே மாட்டீங்களே, அப்புறம் உங்களுக்கு ஒரு பிரச்சனை உடனே நாங்கள் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லும்போது, நானும் வரலம்மா, அதே மாதிரி ரவியும் வரல, ஏன்னா நீங்கள் செஞ்சதெல்லாம் சரியே இல்லைன்னு எங்களுக்கு தெரியும், அதனால தான் அப்பா பேச்சை கேட்டு தான் நாங்கள் உங்களை பார்க்க வரவே இல்லை, சொல்லப்போனால் அப்பா கிட்ட நானும் ரவியும் கேட்டுக்கிட்டே இருந்தோம் அம்மாவை எப்போ வீட்டுக்கு கூப்பிட்டு வரதுன்னு, அப்பா தான் நானே யோசித்து ஒரு நல்ல முடிவாக எடுக்கிறேன், நீங்கள் இந்த பிரச்சனையில் தலையிடவே வேண்டாம், உங்கள் வேலையை பாருங்கன்னு அப்பா தான் தெளிவாக சொல்லிட்டாங்க, இதுக்கப்புறம் நாங்கள் என்னம்மா செய்ய முடியும், நீங்கள் அப்பா பேச்சை கேட்கவே மாட்டீங்கம்மா, ஆனால் நானும் ரவியும் கண்டிப்பாக அப்பா பேச்சை தான் கேட்போம், மனோஜ் மாதிரி உங்கள் பேச்சை கேட்டதுனால தானே உங்களுக்கும் மனோஜுக்கும் இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்கு, இதில் எப்படிம்மா நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ண முடியும், அதனால தான் அப்பாவே வந்து உங்களுக்காக பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு தெரியும் முத்து, நானும் மனோஜும் இந்த வீட்டில் இருக்கிறது உனக்கும் மீனாவுக்கும் பிடிக்கல, அதனால தான் எங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு உடனே எங்களுக்காக சப்போர்ட் பண்ணவும் வரல, பேசவும் வரல, எப்படியோ என் வீட்டுக்காரர் மனசு மாறிட்டாரு, எனக்காக வந்து மன்னிப்பு கேட்டு என்னை இந்த வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டாரு, அது வரைக்கும் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து மேலே ரொம்ப கோபமாக இருக்கிறாங்க விஜயா. இங்கே அண்ணாமலை, போதும் விஜயா இதுக்கு மேலே நீ பேசவே வேண்டாம், நான் பேசுகிறத மட்டும் நீ கேட்டால் போதும் அப்படின்னு சொல்லும்போது, சொல்லுங்கள் நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்க தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, இனி இந்த வீட்டோட எல்லா பொறுப்பையும் முத்துவும் மீனாவும் தான் பார்த்துக்க போகிறாங்க, அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டோட சாவியை மீனா கிட்ட தான் கொடுக்கணும், நீ என்ன செய்கிறதா இருந்தாலும் மீனா கிட்ட கேட்டுட்டு தான் செய்யணும், புரியுதா இல்லையான்னு கேட்குறாரு அண்ணாமலை. என்ன பேசுகிறீங்க, இந்த வீட்டுக்கு ஓனர் நான் தானே, மீனா பேச்சை நான் கேட்கணுமா அப்படின்னு விஜயாவுக்கு ரொம்ப கோவம் வருது. உடனே மீனா சொல்கிறாங்க, மாமா என்ன பேசுகிறீங்க மாமா, விஜயாத்த பேச்சு தானே நம்ம கேட்கணும்னு சொல்லும்போது, ஆமாம்மா இத்தனை நாள் விஜயா பேச்சை கேட்டதால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியதாயிருச்சு, இப்போ நான் மட்டும் விஜயாவுக்காக பேசி அங்கே மன்னிப்பு கேட்காம இருந்திருந்தா ரோகிணியும் வந்து எனக்காக பேசியிருக்க மாட்டாங்க, அப்புறம் விஜயா இன்னைக்கு வீட்டுக்கு வந்திருக்கவும் முடியாது, வந்து ரோகிணி எனக்காக மட்டும்தான் அவங்க வந்து மனசு மாறி பேசினதால இந்த பிரச்சனையெல்லாம் சமாளிச்சிட்டோம், எப்படியோ விஜயாவையும் மனோஜையும் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்கோம், இதுக்கு மேலே விஜயா பேச்சை கேட்கணுன்ற அவசியம் இல்லவே இல்லை, என்ன செய்யணும்னு கூட விஜயாவுக்கு தெரியல, விஜயா யோசித்து இப்படி வந்து செய்ய வேண்டாம்னு நினச்சிருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்குமா, ரோகிணி மேலே உள்ள கோவத்தில் விஜயா எடுத்த முடிவால் ரோகிணியால் நமக்கு நிறைய பிரச்சனை வருது, இந்த பிரச்சனையை சமாளிக்க முடியாமல் நம்ம கஷ்டப்படுறோம், விஜயா நீ மீனா பேச்சு தான் கேட்கணும், இனி வீட்டில் எல்லாரும் சம்பாதிக்கிற பணத்தை மீனா கிட்ட தான் கொடுக்கணும், அப்படி நமக்கு ஏதாவது பணம் தேவைப்பட்டா மீனா கிட்ட கேட்டு தான் இந்த பணத்தை வாங்கணுமே தவிர்த்து வீட்டுக்கு வந்து எல்லாரும் பணம் கொடுக்கும்போது மீனா கிட்ட தான் இந்த பணத்தையும் கொடுக்கணும், எவ்வளோ பணம் செலவானாலும் மீனா இந்த பொறுப்பான வேலையை எடுத்து பார்த்துப்பா, கொஞ்சம் கூட நம்ம குடும்பத்தை பற்றி யோசிக்காம தேவையில்லாமல் மனோஜோட வாழ்க்கை தான் முக்கியம்னு இங்கே விஜயாவால் நிறைய பிரச்சனையெல்லாம் வருது, இந்த பிரச்சனையை சமாளிக்க முடியாமல் நம்ம எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுறோம், அதனால தான் யோசித்து மீனா நான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேன், இங்கே விஜயாவும் நான் எடுத்த முடிவை கண்டிப்பாக வந்து சரின்னு தான் சொல்லணும், அதே மாதிரி மீனாவும் இந்த பொறுப்பெல்லாம் எடுத்துக்கணும், அதே மாதிரி என் பேச்சை தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை மாமா விஜயாத்தை ஏற்கனவே என் மேலே ரொம்ப கோபமாக இருக்காங்க, நான் இந்த வீட்டுக்கு வந்தது விஜயாத்தைக்கு பிடிக்கவே இல்லை, அப்படி இருக்கும்போது இப்படிலாம் வந்து நீங்கள் பேசும்போது விஜயாத்தை என்னை புரிஞ்சிக்கவும் மாட்டாங்க, என் மேலே தான் ரொம்ப கோவப்படுவாங்க, அதனால் எப்பயும் போல் விஜயாத்தை குடும்பத்தை பொறுப்பாக பார்த்துக்கிட்டோன்னு சொல்லும்போது, விஜயாவுக்கு கொஞ்சம் கூட பொறுப்பும் இல்லை அக்கறையும் இல்லை, அப்புறம் எப்படி நம்ம வீட்டை வந்து பொறுப்பாக பார்த்துக்க முடியும், அதனால தான் யோசித்து நான் இப்படி ஒரு முடிவெடுத்திருக்கேன், விஜயா மட்டும் நம்மக்கிட்ட விஜயாவும் மனோஜும் பேசியிருந்தா இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்குமா, அதனால தான் யோசித்து நான் இப்படி ஒரு முடிவெடுத்திருக்கேன், இனி எல்லாரும் வீட்டு செலவுக்காக கொடுக்க வேண்டிய பணத்தை விஜயா கிட்ட கொடுக்கவே கூடாது, மீனா கிட்ட தான் கொடுக்கணும், இனி ஏதாவது உங்களுக்கு பணம் தேவைப்பட்டா நீங்கள் மீனா கிட்ட தான் பணத்தை வந்து கேட்டு வாங்கணும், அதே மாதிரி விஜயா நீயும் மீனா பேச்சு தான் கேட்கணும், புரியுதான்னு சொல்லும்போது, முடியவே முடியாதுங்க, மீனா இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்திருக்கா, ஆனால் இந்த வீட்டுக்கு ஓனர் நான் தாங்க, இத்தனை வருஷமாக அந்த குடும்பத்தை நல்லா பார்த்துக்கிட்டது நான் தான், இப்படி வந்து நீங்கள் பேசுகிறத என்னால் ஏற்றுக்கவே முடியாதுன்னு சொல்லும்போது, அப்போ சரி
நீ மீனா பேச்சை கேட்க போகிறதில்ல. அப்போ நானும் இந்த வீட்டில் இனி இருக்க போகிறதில்ல. நானும் முத்து மீனா எல்லாரையும் கூப்பிட்டுட்டு இங்கேருந்து கிளம்பிடுறேன். நீ எப்பயும் போல் மனோஜுக்கு உதவி செய்யணும், மனோஜோட வாழ்க்கை தான் முக்கியம்னு நீ ஏதாவது பிரச்சனை செய்வ. இந்த பிரச்சனையை நாங்கள் எதுக்கு சமாளிக்கணும், உனக்கு எதுக்கு உதவி செய்யணும், இப்படி நீ வந்து பேசுவேன்னு தெரிஞ்சிருந்தா உனக்காக மன்னிப்பு கேட்டு உன்னை வீட்டுக்கு நான் கூப்பிட்டு வந்திருக்கவே மாட்டேன். உனக்கு உதவி செய்யணும் நான் வந்திருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, இங்கே விஜயா வந்து சொல்கிறாங்க, என்ன பேசுகிறீங்கன்னு கேட்கும்போது, ஆமாம் இப்போவே நான் இங்கேருந்து கிளம்புறேன். என் பேச்சை நீ கேட்குறதா இருந்தால் மட்டும்தான் இந்த வீட்டில் இருப்பேன். இல்லையா இனி உன்னுடைய பேச்சை எங்களால் கேட்கவே முடியாது அப்படின்னு சொல்லும்போது, என்னங்க இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு விஜயா அழ ஆரம்பிக்கிறாங்க. போதும் விஜயா, உனக்காக நான் மன்னிப்பு கேட்டேன்ல, அப்பயாவது நீ மனசு மாறி இருக்கணும். இல்லை மீனா முத்துவை பற்றி புரிஞ்சிருக்கணும். வந்த உடனே மீனா அந்த வீட்டுக்கு வந்தது பிடிக்கவே இல்லை, அதனால தான் தேவையில்லாமல் இவ்வளோ பிரச்சனை செஞ்சுட்டேன்னு நீ தானே சொன்ன. இனியும் உன்னுடைய பேச்சை கேட்க எங்களால் முடியவே முடியாது. முத்து மீனா நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லும்போது, அப்பா என்னப்பா அப்படின்னு சொல்லி முத்து கேட்கும்போது, ஆமாம் இந்த முத்து மீனாவை நம்பி நீங்கள் எங்கே போவீங்க, எங்கே போய் தங்குவீங்க அப்படின்னு கேட்கும்போது, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். என்னை பற்றி உனக்கு எந்த யோசனையும் வேண்டாம். என் பேச்சை கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன நீ எங்களுக்காக ஏன் வந்து யோசிக்கிற அப்படின்னு சொல்கிறாரு அண்ணாமலை. உடனே மீனா வந்து நம்ம கிளம்பலாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து பையெல்லாம் எடுக்கிறாங்க. உடனே விஜயா வேறு வழி இல்லாமல், வேண்டாங்க உங்கள் பேச்சை நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன செய்ய போகிற விஜயான்னு கேட்கும்போது, வீட்டில் வந்து எல்லா பணத்தையும் விஜயா எடுத்துகிட்டு வந்து மீனா கிட்ட கொடுக்குறாங்க. உடனே மீனா விஜயா கொடுக்குற பணத்தை வாங்கலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, என்னம்மா மீனா ரொம்ப யோசிக்கிற, இனி இந்த வீட்டுக்கு ஓனராக இருக்க போகிறது நீதாம்மா. விஜயா கொடுக்குற பணத்தை நீ வாங்கிக்க. இனி யாருக்கு எவ்வளோ பணம் தேவைப்பட்டாலும் உன்கிட்ட கேட்டுதாம்மா வாங்கணும். ஏன்னா இந்த குடும்பத்தை பொறுப்பாக பார்த்துக்க போகிறது நீ தான். இனி எல்லாரும் சம்பாதிக்கிற பணத்தை மீனா கிட்ட கொண்டு வந்து கொடுக்கணும். விஜயா நீ மீனாவை கேள்வி கேட்கவே கூடாது. ஏன்னா இந்த எல்லா பொறுப்பையும் பார்த்துக்க போகிறது மீனா தான். உனக்கு பணம் தேவைப்பட்டா கூட நீ மீனா கிட்ட தான் கேட்கணும்னு சொல்லிட்டு, வீட்டுக்கு மாதம் மாதம் வீட்டு செலவுக்கு கொடுக்குற பணத்தையும் மீனாக்கிட்டே கொடுக்கணும். என்ன முத்து, என்ன மனோஜ் புரியுதா அப்படின்னு சொல்லும்போது, அப்பா என்னப்பா பேசுகிறீங்கன்னு கேட்குறாரு மனோஜ். நான் சொல்கிறத நீங்கள் கண்டிப்பாக கேட்கணும். இல்லைனா விஜயா நான் சொன்ன மாதிரியே முத்து மீனா மட்டும் இல்லை, நானும் இங்கேருந்து கிளம்பிடுவேன்னு சொல்லும்போது, முத்துவும் மீனாவும் இங்கேருந்து கிளம்புனாங்கன்னா நான் சந்தோஷப்படுவேன். ஆனால் என் வீட்டுக்காரரும் இப்படி வந்து யோசித்து நானும் இங்கே இருக்கவே மாட்டேன், முத்து மீனாவை கூப்பிட்டு நானும் இங்கேருந்து கிளம்பிடுவேன்னு இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாரே, அதனால தானே பதில் பேச முடியாமல் நான் வந்து என்ன செய்யணும்னு தெரியாமல் யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு கண் கலங்கி நிற்கிறாங்க விஜயா. அது மட்டும் இல்லாமல் வீட்டோட சாவியவும் இங்கே வந்து மீனா கிட்ட கொடுக்குறாங்க. மீனா வந்து யோசிக்கிறாங்க, விஜயாத்தை ஏற்கனவே தேவையில்லாமல் பேசி பிரச்சனை செய்வாங்க, இன்னும் என்னென்ன பேச போகிறாங்கன்னு தெரியலன்னு யோசிக்கும்போது அண்ணாமலை சொல்கிறாங்க, விஜயா மீனாவுக்கு உன்னால் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, புரிஞ்சுக்கிட்டல. மீனா தான் இந்த வீட்டுக்கு ஓனராக இருந்து நம்ம குடும்பத்தை பொறுப்பாக பார்த்துக்க போகிறா. தேவையில்லாமல் மீனா கிட்ட பிரச்சனை செஞ்ச அப்புறம் நான் பொறுமையாக இருக்க மாட்டேன்னு சொல்லும்போது, இல்லைங்க மீனா பேச்சை நான் கேட்குறேன். மீனா என்ன சொன்னாலும் நான் கண்டிப்பாக கேட்பேன். அதே மாதிரி வீட்டில் இருக்க வேலையெல்லாம் நானும் பார்த்துக்கிறேங்க. மீனாவுக்கு நான் உதவி செய்வேன், போதுமா? அதுக்காக நான் இந்த வீட்டில் இருக்கவே மாட்டேன்லாம் நீங்கள் சொல்லாதீங்க. நீங்கள் தான் எனக்காக உதவி செஞ்சுருக்கீங்க. நீங்கள் மட்டும் உதவி செய்ய வராமல் இருந்திருந்தா நானும் மனோஜும் இந்த வீட்டுக்கு திரும்பி வந்திருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க விஜயா. பரவாயில்ல விஜயா, நீ மனசு மாறிட்ட அப்படின்னு நான் சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அங்கேருந்து கிளம்புறாரு. ஆனால் மனோஜ் ரொம்ப கோவமா, அம்மா என்னம்மா இவ்வளோ பொறுமையாக இருக்கீங்க, அப்பா பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு அமைதியாக இருக்கீங்க, இங்கே வீட்டில் இருக்க எல்லா பொறுப்பையும் மீனா தான் பார்த்துக்க போகிறான்னு வீட்டோட சாவியை மீனா கிட்ட கொடுக்குறாங்க. என்னம்மா நீங்கள் அமைதியாக இருக்கிறத பார்க்கும்போது அப்போ இந்த வீட்டில் நம்ம நினைக்கிறது எதுவுமே நடக்காதா அப்படின்னு சொல்லும்போது, மீனாவும் முத்துவும் இங்கேருந்து கிளம்பியிருந்தா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். ஆனால் உங்கள் அப்பா இப்படி ஒரு முடிவெடுப்பார்னு நான் நினைக்கவே இல்லையே மனோஜ். இப்போ பாரு, எல்லா பணத்தையும் மீனா கிட்ட கொடுத்துட்டேன். மீனா கிட்ட கேட்டு தான் இந்த பணத்தை நான் வாங்கணுமா? இப்படிலாம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. மீனா தான் இந்த வீட்டுக்கு ஓனர்னு உங்கள் அப்பா சொல்லும்போது என்னால் தாங்கிக்கவே முடியல. கொஞ்ச நாள் பொறுமையாக இரு மனோஜ், சீக்கிரமாகவே மீனா முத்து என்னை புரிஞ்சுக்க தான் போகிறாங்க. மீனா முத்துவை முதல்ல இங்கேருந்து அனுப்பணும். அதுக்கப்புறமா உங்கள் அப்பா கிட்ட எப்படி பேசி புரிய வைக்கணும்னு எனக்கு தெரியும். இப்போ நான் ஏதாவது தேவையில்லாமல் பேசினா பிரச்சனை வரும். அதனால தான் நான் பொறுமையாக இருக்கேன் மனோஜ் அப்படின்னு சொல்லும்போது, அம்மா ஏற்கனவே வீட்டு பத்திரம் ஃபினான்சர்கிட்ட இருக்குமா, இந்த உண்மை மீனாவுக்கு தெரிய வந்தால் நமக்கு தான் பிரச்சனை வரும். அதனால் யோசித்து நீங்கள் தாம்மா வந்து சீக்கிரமாக மீனாவையும் முத்துவையும் இங்கேருந்து அனுப்பணும் அப்படின்னு சொல்லும்போது, நான் பார்த்துக்கிறேன் மனோஜ் அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. மீனா மேலே ரொம்ப கோவமாக இருக்காங்க விஜயா.